அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய நீட் சிலபஸில் இருக்கக்கூடிய பாடம் 1 லிவிங் வேர்ல்டு, அதாவது உயிரி உலகமில் இருக்கக்கூடிய ஒரு பாகம் 1 ஏற்கனவே முடிச்சிருக்கிறோம். அதில் பாகம் 2 இதில் நாம் என்ன பேச போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு உயிருள்ள உயிரினங்கள் இருக்குது அப்படின்னாக்கா அதில் என்னென்ன பண்புகள்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி லைட்டாக நம்ம பேசினோம். அதில் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி போன பாட்டில் கொடுத்தோம். இங்கே நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா, வளர்ச்சி, அதாவது க்ரோத் அப்படிங்கிற ஒரு பண்பு உயிரினங்களில் மட்டும் இருக்கா அல்லது உயிரில்லாதவைகளிலும் இருக்குதா? வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு பண்பை மட்டும் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஆர்கானிசமுக்கு உயிர் இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்க முடியுமா அல்லது கண்டுபிடிக்கலாமா? அப்படி கண்டுபிடிக்கிறது சரியாக இருக்குமா? வளருது அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காக அதில் உயிர் இருக்குன்னு சொல்லிடலாமா? இப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். ஸோ அனைத்து உயிரினங்களும் வளர்கின்றன, சரிதான். எல்லா உயிரினங்களும் வளரத்தான் செய்து ஒரு உயிரினத்தின் நிறை மற்றும் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்தல் ஆகிய 2 நிகழ்வுகளை உள்ளடக்கியதை வளர்ச்சி என வரையறுக்கலாம். பொதுவாக ஒரு ஆர்கானிசம் வளருதுன்னா என்ன அர்த்தம்? அதனுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு அர்த்தம். அதாவது அதனுடைய வடிவம், அதனுடைய பருமன், அதனுடைய செல்களினுடைய எண்ணிக்கை ஆகியவை அதிகமாகி கொண்டே செல்கிறது. இவ்வாறாக செல்வது தான் வளர்ச்சி அப்படின்னு நாம் சின்ன பிள்ளையிலேருந்தே படிச்சிருக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு செல் உயிரினங்கள் தங்கள் செல்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க செய்வதன் மூலமாக, அதாவது செல் டிவிஷன் என்று சொல்லக்கூடிய செல் பிரிதல் மூலம் அவைகள் வளர்வதாக நாம் கருதலாம். இப்போ ஒரு பாக்டீரியா இருக்குது அப்படின்னா அந்த பாக்டீரியாவில் இரு பிளவுறுதல் என்று சொல்லக்கூடிய பைனரி ஃபிஷன் அப்படிங்கிறதன் மூலமாக அது ஒரு செல் 2 செல்லாக மாறுது, அந்த 2 செல் 4 செல்லாக மாறுது. இவ்வாறாக அது அதனுடைய செல்களின் எண்ணிக்கையை பெருக்கிக் கொண்டே செல்கிறது. அவ்வாறாக பெருக்கிக் கொண்டே செல்வதைத்தான் அந்த இடத்துல நாம் வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ ஒரு தோசை மாவு இருக்குது அப்படின்னா அந்த தோசை மாவில் நீங்கள் முந்தின நாள் கொஞ்சமாக பாக்டீரியாவை உங்கள் கையில் இருந்து அதுக்குள்ளே தள்ளி விட்டுருப்பீங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது அப்படியே வளர்ந்து அப்படியே பொங்கி வந்திருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாத்திரம், நீங்கள் எந்த பாத்திரத்தில் அந்த மாவை வச்சுருக்கீங்களோ அந்த மாவு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த பாக்டீரியா வளர்ந்து விட்டது என்று அர்த்தம். அப்போது அதனுடைய செல்களினுடைய எண்ணிக்கை அந்த மாவு இருக்கக்கூடிய பாத்திரம் முழுவதுமாக அது பரவி விட்டது என்று அர்த்தம். ஸோ அந்த இடத்துல செல்களின் எண்ணிக்கை அதிகமாகிறது அப்படிங்கிறதும் ஒரு வளர்ச்சியினுடைய அறிகுறியாக நாம் கருதலாம். இவ்வகை ஒரு செல் உயிரினங்களில் வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் ஒன்று தான். ரைட்டா? இப்போ நம்ம உடம்புல பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சி அப்படிங்கிறது என்னது? இப்போ ஒரு இடத்துல சின்ன குழந்தையாக நாம் இருந்தோம். அப்படி நான் சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுது அந்த இடத்துல நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து நம்மளுடைய செல்கள் அதிகமாகி அதுக்கப்புறம் மேம்பாடு அடைதல் ஒன்று நாம் படிச்சிருப்போம். டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உறுப்புகள் புதிதாக அந்த இடத்துல உருவாகிறது. அவ்வாறாக உருவாகும் பொழுது அந்த இடத்துல நாம் வளர்ச்சி அடைந்து விட்டோம் அப்படின்னு நாம் சொல்லலாம். பாக்டீரியாவும் அதே மாதிரி செல்களினுடைய எண்ணிக்கை இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா அது வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆனால் இனப்பெருக்கம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா அதில் பால் இனப்பெருக்கம் என்று சொல்லக்கூடிய செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்கிறது. அதில் பேரண்ட்ஸ் இருப்பாங்க, அப்பா அம்மா, அவங்களுக்கு ஒரு குழந்தை அப்படிங்கிற மாதிரியாக ஃபார்ம் ஆகக்கூடியது தான் பார்த்திங்கன்னா செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் அப்படிம்பாங்க. ஆனால் பாக்டீரியா பொறுத்தவரையில் அப்படியான செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இருக்குது. பட் அது ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கிறது, ரொம்ப எளிமையாக்கப்பட்ட ஒரு முறையாக அதில் காணப்படுகிறது. இங்கே பார்த்திங்க அப்படின்னாக்க ஒரு செல்களினுடைய எண்ணிக்கை பெருகுதலும் இனப்பெருக்கமும் ஒரே மாதிரியாக உள்ளது என்று பாக்டீரியாவை நாம் கன்சிடர் பண்ணிக்கலாம். செல்களினுடைய எண்ணிக்கை ஒரு பாக்டீரியா 2 பாக்டீரியாவை உருவாக்குது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? ஆனால் நடந்தது செல் டிவிஷன். ஆனால் இங்கே நமக்கு செல் பிரிதல் நடைபெறுகிறது, ஆனால் இனப்பெருக்கம் நடைபெற்றுச்சானா இல்லை. செல் பிரிதல் நடைபெறுவது மட்டும்தான் வளர்ச்சி. இங்கே இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வேறு. பாக்டீரியா பொறுத்தவரையில் வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் ஒன்று தான். அதாவது growth and reproduction both of them are same in bacteria. ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரும்பாலான உயிர் வகைகளில் உயர் வகை விலங்கினங்கள்னால் நம்ம இதை பற்றி தான் நம்ம இப்போ பேசினோம். பெரும்பாலான ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எழுத்து பிழைகளை கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்கள். மற்றும் தாவரங்களின் வளர்ச்சி மற்றும் இனப்பெருக்கம் ஆகிய நிகழ்வுகள் முற்றிலும் வேறுபட்டு காணப்படுகின்றன. அதை தான் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம். மனிதர்கள் பற்றி நம்ம பேசினோம். அதேமாதிரி தாவரங்கள் எடுத்திங்க அப்படின்னா அந்த தாவரங்களில் பார்த்திங்கன்னா செல் டிவிஷன் அப்படிங்கிற ஒரு செல் பிரிதல் நிலை நடந்து கொண்டு இருக்கிறது. அவ்வாறாக நடக்கும் பொழுது அதில் தண்டு வேறு எல்லாம் புதுசாக உருவாகிறது. அவ்வாறாக உருவாகி முடித்ததுக்கப்புறம் மலர்கள் உருவாகிறது. அந்த மலர்களில் மகரந்த தூள் உருவாகி அதுக்கப்புறம் ஸ்டிக்மா என்று சொல்லக்கூடிய சூழ்முடி உருவாகி மகரந்த சேர்க்கை நடைபெற்று கருவுறுதல் நடைபெற்று விதை உருவாகி அந்த விதையிலிருந்து புதிய தாவரம் உருவாகிறதுங்கிறது தான் இனப்பெருக்கம். ரைட்டா? ஆனால் இங்கே பாருங்கள், செல் பிரிதலே இனப்பெருக்கம் தான் பாக்டீரியாவில்.
சரியா? அப்போ உயர் வகை விலங்கினங்கள் அல்லது தாவரங்களில் வந்து பார்த்திங்கன்னா இனப்பெருக்கம் அப்படிங்கிறது வேறு, வளர்ச்சி அப்படிங்கிறது வேறு. ஆனால் பாக்டீரியா மாதிரியான நுண்ணுயிரிகளை நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வளர்ச்சியும் இனப்பெருக்கமும் ஒன்றுதான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இனப்பெருக்கம் ஆகிய நிகழ்வுகள் முற்றிலும் வேறுபட்டு காணப்படுகின்றன. இவ்வகை உயிரினங்களில் உடல் நிறை அதிகரிப்பது, அதாவது உடல் நிறை அப்படிங்கன்னா மாஸ் ஆஃப் செல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி நீங்கள் ஃபிசிக்ஸில் இயற்பியலில் படிச்சிருப்பீங்க இல்லையா, மாஸ் அப்படின்னா நிறை என்று, அதை தான் இங்கே நாம் போட்டிருக்கோம். அதிகரிப்பது மற்றும் வேறுபட்ட உறுப்புகளில் வேறுபட்ட முறையில் செல் பெறுதல் ஆகியவற்றை நாம் வளர்ச்சி என கருதலாம். அப்போது உயர் ரக விலங்கினங்கள், உயர் வகை தாவரங்கள் விலங்குகளில் வந்து பார்த்திங்கன்னா செல் பிரிதல் நடைபெற்று நிறைய செல்கள் உருவாகிறது அப்படிங்கிறது வந்து வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே போல் அந்த இடத்துல புதிய உறுப்புகள் வந்து உருவாகிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம சொல்வோம். ஆர்கன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடிய அந்த நிகழ்வு அது வந்து பார்த்திங்கன்னா டெவலப்டாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால அதையும் நாம் வளர்ச்சின்னு சொல்லலாம். உயர் வகை விலங்கினங்கள் மற்றும் தாவரங்களில் வளர்ச்சியானது அதன் ஆயுட்காலம் முழுவதும் நடைபெறுகிறது. இது ஒரு முக்கியமான விஷயங்க. இப்போ ஒரு மரம் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா அது பாட்டு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலுமே வந்து அதில் மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஆக்கு திசுக்கள் நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க. அந்த ஆக்கு திசுக்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வளர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஆக்கு திசுக்களில் நிறைய வகைகள் இருக்குது. அந்த வகைகளும் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக செல் பிரிதலை நிகழ்த்தி கொண்டே அது இருக்கிறது. அவ்வாறாக நிகழ்த்தி கொண்டே இருக்கும் பொழுது அதனுடைய வளர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெட் என்று சொல்லக்கூடிய அளவில்லாத வளர்ச்சியை வந்து அது பெற்றுக்கொண்டு இருக்கிறது. ஆனால் மனிதர்கள் வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட வயது வரைக்கும் தான், கிட்டத்தட்ட 22 வயசுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு இன்னும் எனக்கு தெளிவாக தெரியவில்லை. 22 வயசுன்னு தான் எனக்கும் தோணுது. ஸோ அதுக்கு மேலே வந்து நம்ம எவ்வளோ தான் வந்து இது பிடிச்சி தொங்கினா வளரலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அப்போ அந்த 22 வயசு முடிச்சதுக்கப்புறமும் நீங்கள் எதை பிடிச்சி தொங்கினாலும் வளர முடியாது அப்படிங்கிறதான் வந்து இந்த இடத்துல நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது. அதே மாதிரி விலங்குகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் அமைப்பு இருக்கும். சரியா? அமைப்பு இப்போ கையினா இவ்வளோ தூரம் தான் வளரணும், இந்த ஷேப்பில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. ஆனால் தாவரங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அது எந்த ஷேப் வந்து பொறுத்தவரையில் இலைகளினுடைய ஷேப்லாம் ஓகே தான். பட் வந்து அந்த தாவரத்தினுடைய கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு தாவரங்களில் வெவ்வேறு மாதிரியாக இருக்கிறது. ஒரே ஸ்பீஷிஸாக இருந்தாலும் இப்போ வேப்ப மரம் பார்த்திங்கன்னா அந்த வேப்ப மரத்தினுடைய தண்டு வளரும் விதம் வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசமான கோணங்களில் அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் த என்விரான்மெண்டல் சிச்சுவேஷன், அதாவது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த போல் அது வளர்கிறது என்று நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எனவே அம்முறை வளர்ச்சி வரையறுக்கப்படாத அளவில்லாத வளர்ச்சி என அழைக்கப்படுகிறது. தட் இஸ் வாட் இன்டெஃபினட் ஆர் அன்லிமிட்டெட் க்ரோத் அப்படின்னு நாம் பிளான்ட் க்ரோத்தை வந்து சொல்ல முடியும்னு சொல்கிறாங்க. ஆனால் விலங்குகளில் ஒரு குறிப்பிட்ட வயது வரை மட்டுமே வளர்ச்சி நடைபெறுகிறது. இப்போ தான் நான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன். எனவே இவ்வளர்ச்சி வரையறுக்கப்பட்ட அல்லது அளவான அப்படின்னா என்ன அர்த்தம்? லிமிட்டட் அப்படின்னு நம்ம இங்கே போடணும். இந்த இடத்துல டெஃபினட் க்ரோத் அப்படின்னு நம்ம போடலாம். வளர்ச்சி என கூறலாம். இதில் செல் பிரிதல் நிகழ்வானது இழந்த திசுக்களை மீட்டெடுக்க மட்டுமே பயன்படுகிறது. தட் இஸ் வாட் ரீஜெனரேஷன், மீளுருவாக்கம் என்று நாம் சொல்வோம். இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னாக்கா நம்ம வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிமிட்டடாக தான் இருப்போம். ஆனால் நமக்கு ஏதாவது ஒரு காயம் பட்டுச்சு அப்படின்னா அந்த காயம் படும் பொழுது அந்த காயம் ஆறுது. ஏன் ஆறுது? ஏன்னா அந்த இடத்துல செல்கள் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் இல்லையா. அந்த டேமேஜ் ஆன செல்கள் எல்லாமே வந்து புதிதாக உருவாக்கப்பட்டு அந்த இடம் வந்து மீளுருவாக்கம் செய்யப்பட்டு அந்த காயம் வந்து ஆறும் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் அந்த இடத்துல செல் பிரிதல் வந்து நடைபெறுகிறது. அப்போ செல் பிரிதல் அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேலே நின்றும், ரைட்டா. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் மட்டும் அந்த செல் பிரிதல் வந்து நடைபெறுகிறது. அதே மாதிரி செல் பிரிதலும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டே இருக்கும். புதிதாக உருவாகக்கூடிய செல்கள் வந்து ஒரு சின்ன குழந்தையாக இருந்துச்சு அப்படின்னாக்கா அதிகமாக இருக்கும். ஆட்கள் வளர வளர இப்போ ஒரு 70 வயசு ஆள் இருக்கிறாரு வச்சுக்கோங்க, பெரியவர், அவருக்கு உன்னுடைய உடம்புல வந்து பார்த்திங்கன்னா செல் பிரிதல் நடைபெறுமானா நடைபெறும். ஆனால் இறந்த செல்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும், புதிதாக உருவாகக்கூடிய செல்களினுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கும். அதுவே ஒரு சின்ன குழந்தை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சின்ன குழந்தைங்களில் புதிதாக உருவாகக்கூடிய செல்கள் வந்து அதிகமாகிறது. இறக்கும் செல்கள், ஒரு நாளைக்கு அதில் இருந்து இறக்கும் செல்கள் வந்து குறைவாக காணப்படுகிறது. அப்போ செல் பிரிதலினுடைய ஆங்கிளில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதுதான்.
ஆனால் growth வளர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக வளர்ந்து கொண்டே செல்கிறது. அனிமல்ஸ் பொறுத்தவரையில் அது லிமிட்டட் growth-ஆக அளவுள்ள ஒரு வளர்ச்சியாக அது காணப்படுகிறது. மீளுருவாக்கம் செய்வதற்கு மட்டுமே அந்த இடத்துல செல் பிரிதல் அப்படிங்கிற ஒரு வினையை அது நிகழ்த்து கொண்டிருக்கிறது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.